ஓம் நமச்சிவாய நமக. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. சாமி வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்க போறேன். அது பாத்தீங்கன்னா காமத்தை சார்ந்த கேள்விகளா இருக்கும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி சரி. சாமி, முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, காம சிந்தனைகள் மனிதனுக்கு ஏன் வருகிறது? மனிதனுடைய இயல்பே படைப்புல திருமூலர்ல அழகான ஒரு பாடல் வரும். ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதங்கள், ஆதி படைத்தனன் ஆய பல் ஊழிகள், ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரை ஆடி படைத்தவை தாங்கி நின்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அப்போ ஆதி நம்ம சொல்றது யாராலையுமே அடியோ முடியோ கண்டே பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் தான் சிவன். அந்த ஆதி படைத்தவனுடைய சிவனுடைய இயற்கையில எல்லாமே படைச்சிருக்கான். பல உயிர்களை படைச்சிருக்கான், தேவர்களை படைச்சிருக்கான், மனிதர்களை படைச்சிருக்கான். அவன் படைச்ச அத்தனைக்குமே சிவன் தான் நமக்கு அருள் பாலிக்கிறான். இதுல அவன் படைச்சது அத்தனைக்குமே நம்ம கொடுக்குற உணர்வுகள் அத்தனையுமே நாம அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு சிவன். அந்த அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வுல நாம நம்மளுடைய பால் உணர்வு அப்படின்றதும் ஒண்ணு. அந்த பால் உணர்வு அப்படின்றது நமக்கு எதுக்கு அப்படின்னா, நாம மட்டுமே இந்த பூலோகத்துல அனுபவிச்சுட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது. இத நம்மளுடைய அடுத்த சந்ததியும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு தான் பால் உணர்வு அப்படின்றது. இது இயற்கையில இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்குமே பால் உணர்வு இருக்கிறதுனாலதான் நான் இங்க இருப்பு நிலையா இருக்கும். நம்ம சொல்லலாம், என்னுடைய தந்தை இவரு, தாய் இவரு அப்படின்னு நம்ம சொல்றது கூட பார்த்தாச்சுன்னா, நம்ம எந்த அடிப்படையில சொல்றோமோ அவங்க மூலமா நம்ம உடலால் பிறந்த உறவுகள் தானே தவிர நம்ம அத்தனை பேருமே நம்ம இறைவனுடைய படைப்பு தான். அதனாலதான் நமக்கு இறைவன் சிவன் தான் அம்மையாவும் அப்பனாவும் இருக்காங்க. அதனால காம சிந்தனை அப்படின்றது இயல்பான ஒண்ணுதான். அப்ப காம சிந்தனை அப்படின்றது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த ஒரு ஈர்ப்பு எப்பொழுதுமே ஒரு நேர்மறை ஒரு எதிர்மறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தாதான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே இயங்கும். ஒரே ஒரு சக்தி மட்டும் இருந்தா இயங்காது. நம்ம சிவசக்தின்னு சொல்றது கூட மூலாதாரத்திலிருந்து இருக்கிற சக்தியை தான் நம்ம மேல் நோக்கி எழுப்பி சிவனா இருக்கிற சுழுமுனையில நம்ம வைக்கும் போது அது சிவமும் சக்தியா நமக்கு இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பரவசத்தையே கொடுக்குது. அதனால எல்லாமே இரு எதிர் துருவங்களா தான் இந்த பிரபஞ்சம் இருக்கவே தவிர தனி ஒரு துருவமா கிடையாது. இதனாலதான் நம்ம சிவனும் சக்தியுமே வழிபடுறோம். காம சிந்தனைகள் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரதான் செய்யும். மனிதனுடைய இயல்புல கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அது. ஆதி படைத்தவன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆதி படைத்தவன் சிவன் கொடுத்ததுல அந்த காம எண்ணங்கள்ன்றது இருக்கும். அந்த காம எண்ணங்கள் இல்லாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க பார்த்தாச்சுன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்லாத ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் காம சிந்தனை அப்படின்றது இருக்காது. ஏன்னா அவங்க இரு பாலினத்திற்கு அப்பால் பட்டவர்களா தான் அவங்க இருக்காங்க. அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காம சிந்தனைகள்ன்றது இயல்பான ஒண்ணு. இதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையே கிடையாது. சாமி, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இயல்பான ஒண்ணு காம சிந்தனைகள். எல்லா உயிர்களுக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு உண்டு. அடுத்த சந்ததியை பாத்தீங்கன்னா அவங்க உருவாக்குறாங்க. அடுத்த சந்ததிகள் பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துல அவங்களும் வாழ்ந்து அனுபவிக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரா பாத்தீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு காம உணர்வு காம சிந்தனை இருக்கா? ஆமா, நீங்க கேட்ட கேள்வியில வாழ்ந்து முடிச்சுட்டு அப்படின்னீங்க. வாழ்ந்து முடிக்கல, இன்னும் நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என்னோட இருப்பு நிலையில தான் இருக்கேன். கடந்த காலத்தை மறந்து வரப்போகின்ற எதிர்காலத்தை துறந்து இந்த கனப்பொழுதுல நான் வாழறேன் இல்லையா, இதுதான் உண்மையான இருப்பு நிலையில நான் இருக்கிற நிலை. உண்மையான இருப்பு நிலை அப்படின்றது அந்தந்த கனப்பொழுதுல நம்ம வாழறதுதான் உண்மையான இருப்பு நிலை. இதுல கடந்த காலத்தையும் நம்ம மறந்துடணும், வரப்போகின்ற எதிர்காலத்தையும் திறந்துட்டு அந்தந்த கன நேரம் நம்ம வாழறோம்ல, அதுதான் நம்மளோட இருப்பு நிலை. நீங்க கேட்டீங்க சாமியாரா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த காம சிந்தனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க.
இயல்பான வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது காம சிந்தனைகள் இருந்தது. அந்த காம சிந்தனைகள் இருந்ததுனாலதான் எனக்கும் வந்து சந்ததி இருக்கிறது. அதனால வந்து காம சிந்தனை அற்றவனாக நான் இருந்தேன். தற்போது வந்து காம சிந்தனை என்பது இருக்கும், அதை இயக்கக்கூடாது. எந்த ஒரு சிந்தனையுமே வந்து அதீதமான சிந்தனைக்கு நம்ம உட்படும் போது அதை இயக்க ஆரம்பிச்சிருவோம். அதை இயக்க ஆரம்பிச்சிட்ட போது நமக்கு வந்து வரைமுறை என்ற ஒண்ணு வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். தேனா இருந்தா கூட அளவுக்கு மீறினா அமிர்தமும் வந்து விஷம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா சிந்தனையுமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சிந்தனையா நம்ம வைக்கும் போது அந்த சிந்தனைகள்ல வந்து காம எண்ணங்கள்ன்றது அது தானாவே மறைஞ்சிரும். திருமூலர் ஒரு அழகான ஒரு பாடலை சொல்வார். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை, யமனும் அங்கு இல்லை, இடும்பையும் இல்லை, ராப்பகலும் இல்லை, படுபயனும் இல்லை, பற்றற்றவனுக்கே அப்படின்னுவார். அதனால வந்து ஒடுங்கி நிலை பெற்ற ஒரு மனதா தான் நான் என்னுடைய மனதை வச்சுட்டு இருக்கேன். நான் சும்மா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி வாயில ஒரு வார்த்தை பேசிட்டோ என்னுடைய செயல்ல ஒரு விதமான செய்யறதோ கிடையாது. என்னுடைய மனதும் சரி வார்த்தையும் சரி இரண்டுமே ஒன்று இணைந்ததா தான் இருக்குது. நீங்க நிறைய சாமியார்களை பார்த்தாச்சுன்னா சொல்றது ஒண்ணு இருக்கும், செயல் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா பத்திரிகையெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்கள பத்தியான விஷயங்கள் வரும்போது அவங்க வந்து இந்த காம இச்சைகள்னால நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வார்த்தைகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனா செயல்ல இருப்பாங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. உண்மையான ஒரு தவம் இருக்காங்கல்ல, அந்த தவ நிலையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து காம எண்ணங்கள் என்றது அறவே அரண்டு போயிடும். அதுக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா திருமூலர் ரொம்ப அழகா வந்து ஒரு பாடல்ல சொல்வாரு. பார்க்கின்ற மாதரை பாரா அகன்று போய் ஓர்க்கின்ற உள்ளம் உருக அனல் மூட்டி பார்க்கின்ற கண்ணாசை பாழ்பட மூலத்தே சேர்க்கின்ற யோகி சிவயோகி தானேன்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடலுடைய கருத்து வந்து ஆழமான ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து புரியும். எல்லா பெண்களுமே வந்து ஒரு ஆணை பார்ப்பாங்க, ஆணும் அந்த பெண்ணை பார்ப்பான். அப்போ அந்த பெண்ணு வந்து ஆணை பார்க்கறான்றதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய சக்தி வடிவமா இருக்கிற மூலாதாரத்துல நம்ம தியானத்துல உட்கார்ந்து அதை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளுடைய சக்கரங்கள் மூலமா ஏற்றி கடைசியில நம்ம சுழு முனையில நிறுத்தும் போது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அது சிவனோட எண்ணமா தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு கணமும் வந்து சிவனை நினைக்க 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 அந்த ஒரு எண்ணன்றதே மாறிடும். அந்த எண்ணம் ஏன் மாறுது, அதுக்கு வந்து எவ்வளவு காலம் பிடிச்சுது அப்படின்னா, இளம் வயது சாமியார்கள் சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணத்துல உண்மையா ஒடுங்கி நிற்பாங்களா, ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் அப்படின்றது, அந்த உத்தமர்ன்றது கடவுள் தன்மையான ஒரு உள்ளம், அந்த மாதிரி நிற்பாங்களா அப்படின்னா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்றது ரொம்ப 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 குறைவு. லட்சத்துல ஒருத்தர் தான் நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மெய்ஞானிகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மெய்ஞானிகள்ல தனித்தன்மையோட தான் நானும் வந்து என்னுடைய இருப்பு நிலையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ தனித்தன்மையோட நான் சொல்லியிருக்கேன்னா நான் வந்து அடுத்தவங்களோட சிறந்தவன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு மனிதனுமே வந்து தனித்தன்மை ஆனவன் தான். அந்த நிலையில வந்து என்னுடைய மனம்ன்றது ஒடுங்கி நிலை பெற்றது. பொதுவாகவே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய்னு வரும். அந்த ஒரு உடல்ல இருக்கிற சில உறுப்புகளினுடைய ஹார்மோனுடைய மாறுதல்கள் அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வரும்போது தான் அவங்களுக்கு மாதவிடாய்னு ஒன்று வரும். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் மாதம் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஒரு நிலை வரும்போது அவங்களுக்கும் வரும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி நிலை தான் இருக்கு. இதுல உண்மையான உத்தமர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளன்ட்டு, அந்த இடத்துலதான் வந்து நாம தியானம் அப்படின்றத வந்து ரொம்ப வந்து உண்மையான ஒரு மனதோட நம்ம பண்ணும்போது அந்த எண்ணங்கள் அப்படின்றது வந்து தானாகவே போயிட்டு நம்மளுடைய விந்துவானது அது வந்து நாள்பட 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 வந்து அப்படியே வந்து ஒரு இருகத்தன்மையோட இருந்து அது பின்னால வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு எதுவுமே ஒரு தெரியாத ஒரு நிலையாயிட்டு நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து அது வந்து அழகா வந்து போயிட்டு சகசராரத்துல நிற்கும்.
அந்த மாதிரி நிக்கிற தன்மையில நமக்கு எல்லாமே வந்து பெரிய ஆனந்தமா தான் இருக்கும். நமக்கு துன்பம்ன்றதும் இருக்காது, இன்பமும் இருக்காது. அந்த நிலையை அடைஞ்சவன்றதுனாலதான் நான் வந்து இந்த நிலையில உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வந்து எல்லோருமே இந்த மாதிரி வந்து நீங்க செய்யணுமா அப்படின்னா இதை வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இது இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க இல்லறமே நல்லறம், சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் இல்லற வாழ்க்கை. அது சுபிக்ஷமா நீங்க செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இருங்க. இதுதான் நீங்க கேட்டதுக்கான ஒரு விடை. சாமி, காம உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? காம உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா எதையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்த அது வந்து பீரியட்டுக்கு தான் வரும். ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து நீரோட ஓடினே இருக்குன்னு வச்சுக்க, அந்த இடத்துல கல்லை போடலாம், மண்ணை போடலாம், பெரிய பெரிய பாறைகள் போடலாம். அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியுமானா கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா எதை ஒன்றுத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறோமோ அது பீரியட்டுன்னு வரும். இப்போ குழாயில கூட வந்து பைப்பு வந்து உடஞ்சிக்கிச்சின்னு சொல்லும்போது நம்ம கையை வச்சு அடைச்சி பார்ப்போம். அடைச்சிரும் அப்படின்னா அது வந்து அடைஞ்சிருமான அடைக்காது. அப்போ நம்ம கடைசியா என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கோ அந்த வால்வை போய் நம்ம திருப்பி விடும்போது அந்த இடத்துல வந்து தண்ணி வர்றது நின்றுடும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கா ஓடுற ஒரு நீரோடையினுடைய மூலத்தை போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மூலம் வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அது காவிரியோட ஆரம்ப நிலையா இருக்கட்டும், கங்கையோட ஒரு ஆரம்ப நிலையா இருக்கட்டும், அது ஒரு சிறிய இடமா தான் இருக்கும். அது மாதிரி நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து காம எண்ணம் உருவாகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து நிலை கொண்டு பார்க்கணும். எப்படி நம்ம வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை வந்து இறப்புன்னு ஒன்று இருக்குதுன்ற ஒரு நிலையில வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம யாருக்கும் வந்து துன்பமே கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம காம எண்ணங்கள் ஏன் உருவாகுதுன்ற ஒரு நிலையை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அப்போ நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தணுமானா கட்டுப்படுத்தவே தேவையில்லை, அது அதுவாகவே போயிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளுடைய தேச தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி வந்து மிகப்பெரிய ஒரு காம இச்சை கொண்டவர். அவருடைய அப்பா வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன்ல அவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கும் போது கூட அவர் வந்து அவர் மனைவியோட தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு காம இச்சையில இருந்தவர். அதுக்கு அடுத்தது அவருக்கு தகவல் வருது, உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வயதானா எல்லாருக்கும் வரது தானே வியாதி அப்படின்னு சொல்லுவார். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு ஆத்மாவே வந்து பின்னால வந்து தன்னுடைய மனைவி கஸ்தூரி பாயையே வந்து ஒரு தாயாவே கருதினார். அப்போ அது எதன் மூலமா அதை தாயா கருதுற நிலை வந்ததுன்னா அந்த அன்பு அப்படின்றத வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது காம எண்ணங்கள்ன்றது வந்து குறைஞ்சிரும். அப்போ அன்பை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தியான நிலையில இருந்து அன்பை மட்டுமே நம்ம இருப்பு நிலையா இருந்தோம்னா நமக்கு வந்து காமம்ன்றது அது தானாவே வந்து மறைஞ்சி போகுமே தவிர அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. இதே நிலைமை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சின்ன வயசுலயே வந்து திருமணம் முடிஞ்சிடுது. ஆனாலும் அந்த அந்த அம்மாவை சாரதா அம்மாவை அனுப்பும் போது வந்து அவங்க வந்து கூப்பெழுதுற பிறகுதான் அனுப்புறாங்க. அந்த மாதிரி அனுப்பும் போது அவர் வந்து எந்த விதமான ஒரு காம இச்சைகள்ல அவர் ஈடுபட்டவே கிடையாது. அவர் ஒரு தாயாவே தான் அந்த அம்மாவை வந்து வச்சுக்கின்னு அவர் வந்து எல்லா வழிபாடுகளும் செய்து அவர் வந்து இறைவனடியை வந்து அடைந்தாரு. மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டவரா இருந்தார். அதனால வந்து காமத்தை அடக்க முடியுமானா அடக்க முடியாது. அது இயல்பா இருக்கிற ஒண்ணு, அது போகும்போது போகும். எதையுமே அடக்கினா அது பீறிட்டு வரும். அதனால அடக்க முடியாத ஒன்றுதான் காமம். அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கினா நீங்க வந்து காலப்போக்கில் வந்து அது அதுவாகவே மறைஞ்சு போயிடும். எது எதுவா வந்ததோ அது அதுவா போயிடும். அப்படின்றது தான் இயல்பு நிலை. சாமி, காமத்தை வெல்ல முடியுமா? அதான் இப்பதான் சொன்னேனே, காமத்தை வெல்ல முடியுமா அப்படின்றது வந்து இப்ப சிலர் வந்து காமம்ன்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க 24 மணி நேரமும். எந்த ஒரு வேலைக்கும் போகாம கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு வந்து எதுலயும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையே வராது. நிறைய இளைஞர்கள் வந்து தனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரிதலே இருக்காது. வாழ்க்கைன்னா என்னன்னு ஒரு புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வாழ்க்கைன்ற புரிதல் இல்லாதவங்க ஒரு வேலைன்றதே வந்து கடவுள் கொடுத்தது தான் இந்த வேலை, இந்த வேலையில தான் நம்ம வந்து ஒரு தெய்வீகமா நினைச்சு அந்த வேலையோட இருக்கிறோன்றவங்களுக்கு காம எண்ணமே வராது உங்களுக்கு. அப்போ நம்ம எதை வந்து நம்ம வந்து தெய்வமா நினைச்சு நம்ம வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கோமோ அந்த இடத்துல வந்து காமமே இருக்காது. ஆனா எந்த சிந்தனையுமே இல்லாம வந்து நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு இப்படி நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த காமம்ன்ற எண்ணம் வந்து இயக்க ஆரம்பிச்சுட்டு
அதுல வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 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 சின்ன ஒரு அடிமைத்தனமா மாட்டிப்பாங்க. மனதுல வந்து எண்ணம், பல எண்ணங்கள் வரும். அதுல ஒரு எண்ணம் தான் காமம். ஆனா அந்த காமம் என்ற எண்ணம் மட்டும்தான் பிரதானமா வச்சு அதுக்கு அடிமையானவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல நிறைய இளைஞர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி ரொம்ப அவஸ்தைகள்லாம் படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து காமம் அப்படின்றது வந்து பார்த்தாச்சுன்னா அது ஒரு இயல்பா வருது. அதை வந்து நம்ம வந்து வெல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது மனம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு அடி தள்ளி வச்சு நம்ம மனதை பார்க்கணும். நம்ம ஆத்மான்றது உயிரோடு கலந்த ஒண்ணு. அது எல்லாத்தையும் அனுபவ ரீதியா பார்க்கும். அந்த மாதிரி அந்த எண்ணத்தையும் நம்ம வந்து தள்ளி வச்சு பார்க்கணும். இது ஏன் எதுக்குன்னு பார்க்கறோமே தவிர அதுக்கு நம்ம அடிமையாயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வெல்ல முடியுமா முடியாதா அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்தினுடைய பார்வையினுடைய அனுபவத்துல தான் இருக்கவே தவிர அதை வெல்ல முடியும் அப்படின்றதுலாம் வந்து அவர்கள் சார்ந்ததை தவிர இது வந்து பொதுவானது அல்ல. சாமி, அடுத்த கேள்வி, விந்து விட்டவன் நொந்து சாவான் என்கிறார்களே, அது உண்மையா பொய்யா? ஆமா, இது பொதுவாகவே வந்து நிறைய சாமியார்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த லேகியம் மருந்து விற்கிறவங்கலாம் கூட இந்த வார்த்தையை அதிகமா சொல்லுவாங்க. அப்பா, உனக்கு வந்து ஆன்மை குறைவா இருக்கு, ஆன்மை இல்லாதவனா இருக்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ நிறைய வந்து விந்துவை வந்து வெளியேற்றினே இருக்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து உனக்கு வாழ்க்கையில வந்து நீ எந்த ஒரு பெண்ணையை திருப்தி பண்ண முடியாது. இது வந்து ஒரு கட்டுமானங்கள், கற்பிதங்கள். இளைஞர்களே, நான் தயவு செய்து நான் இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாருமே சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. இது ஒரு கற்பிதத்துல வந்தது தான். இது ஒரு புரளி தானே தவிர இது உண்மை கிடையாது. விந்து விட்டவன் நொந்துலாம் சாகவே மாட்டாங்க. சுய இன்பம் செய்யறவங்க கூட வந்து 80 வயசுலயே வந்து இருக்காங்க. 104 வயசுல கூட நான் ஒருத்தரை கேட்கும் போது வந்து அவரே சொன்னாரு, எனக்கு கூட சாமி சில நேரத்துல அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொன்னார். அதனால விந்து விட்டவன் நொந்து சால்வான் என்பது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அதை தயவு செய்து அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல செழிப்பா வளர்ச்சியா வாழ வேண்டிய ஒரு காலத்தை வீணடிச்சு நீங்க குற்ற உணர்வுல சிக்கிக்க தேவையில்லை. இளைஞர்களே, தயவு செய்து அது ஒரு தவறான ஒன்று. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அளவுகளோட வச்சிருந்தா எதுலையுமே நமக்கு துன்பமே கிடையாது. சாமி, காமத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது நல்லதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேணவே வேணாம் லைஃப்ல இருந்து ஒதுக்கிறது நல்லதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா காம எண்ணம் வருது அதுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறது நல்லதா? இத பத்தி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, காமத்தை வந்து கடக்கணுமா அல்லது வந்து அடக்கணுமா அல்லது வெறுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. இறைவன் கொடுத்தது ஒரு பால் உணர்வுல இந்த உணர்வும் வந்து அதிமுக்கியமான ஒரு உணர்வு தான். அது வந்து நாம வந்து ஒரு எல்லையோட வச்சுக்கணும். எப்படி திருமூலர் ஐயா வந்து ஐந்தும் அடக்கும் அடக்கும் என்பர் அறிவிலர், ஐந்தும் அடக்கல் அமரரும் அறியாதார், ஐந்தும் அடக்கில் அசேதனமாய் என்றிட்டு ஐந்தும் அடங்கா அறிவறிந்தேனேன்னுவார். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற ஐம்புலன்களை வந்து சமநிலையோட தான் நம்ம பார்க்கணும். அந்த சமநிலையோட பார்க்கிற ஒரு புலன்கள்ல வர ஒரு உணர்வு நிலை தான் இந்த ஒரு காமம். இதை அடக்கணுமானா நீங்க அடக்க தேவையில்லை. அதை வந்து இயல்பா பாருங்க. நீங்க அதை வந்து வெறுக்கணுமானா வெறுக்கவும் தேவையும் கிடையாது. அதை வந்து நாம வந்து அடக்கணுமானாலும் அடக்கவும் தேவையில்லை, கடக்கணுமானா கடக்கவும் தேவையில்லை, வெறுக்கவும் தேவையில்லை. ஏன் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து கோயில் சிற்பங்கள்ல வந்து இந்த மாதிரியான சிலைகளை வைக்கிறோன்னா, ஒரு இல்லற வாழ்க்கைன்றது வந்து காமத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதி தான்ன்றதுனால பெரிய பெரிய வந்து கோபுரங்கள் நிறைந்த ஒரு அந்த காலத்து கோயில்கள் எல்லாமே வந்து காம சிற்பங்கள் அப்படி இருக்கும். காம சிற்பங்கள் வந்து நமக்கு ஒரு வாழ்வியல். அந்த ஒரு காமத்தினுடைய உச்சநிலையை நம்ம மனிதன் அடையும் போதுதான் அவன் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த நிலையில இருக்கானே தவிர கடந்த நிலையிலையும் கிடையாது, வரும் எதிர்நிலையிலும் இருக்காது. அந்த கணத்துல வாழற அந்த ஒரு உச்ச ஒரு ஒளி நிலை அப்படின்றது தான் ஒரு காம நிலை. அதனால நீங்க அதை வந்து கடக்கணுமோ அடக்கணுமோ வெறுக்கணுமோ அப்படின்றது கிடையாது. அதை ஒரு இயல்பா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாவே படும் உங்களுக்கு. சாமி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஒரு மனிதன்ல இருந்து 5 அறிவு ஜீவன் பல உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப காமமே பண்ணல, அந்த காமத்தை அடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வந்து ஒரு விதம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், இல்ல அப்படி இருந்தா நல்லதா? அதை பத்தி சொல்லுங்க சாமி. எந்த ஒரு ஜீவராசிகளுமே வந்து தன்னுடைய சந்ததியை வந்து பெருக்காம இருக்கவே முடியாது.
சிவனோட அருள்பாலிப்புல எல்லா உயிரினங்களுக்குமே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான், ஒரு அனுபூதி தான். அதனால என்ன நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம்னா, நம்ம வந்து காமத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சுட்டு அதை குற்ற உணர்வோட நம்ம செய்யும் போது சில தவறுகள்ல வந்து நம்ம வந்து சிக்கிக்கிறோம். ஆனா விலங்குகள் பறவைகள்லாம் வந்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம இயல்பாவே அது வந்து இருந்துட்டு போகுது. அதனால வந்து விலங்குகள் பறவைகளுக்கு வந்து எந்த குற்ற உணர்வும் கிடையாது. மனிதன் தான் குற்ற உணர்வுகளுக்கு உள்ளாயிடுறான். அவன் சாதாரணமா வந்து ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் வந்து இயல்பா பழகுற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காமம் எண்ணமே இருக்காது. அன்புன்ற ஒண்ணுதான் பரிமாறிப்பாங்க. ஆனா ஆண்கள் தனியான ஸ்கூல்லையும் பெண்கள் தனியான ஸ்கூல்லையும் படிக்கிற பசங்கள்ல பார்த்தாச்சுன்னா இந்த காமத்தையே ஒரு பெரிய விஷயமா நினைச்சுப்பாங்க. இப்போ சமீப காலமா வந்து இந்த சோசியல் மீடியா போன்றவற்றைகள்லாம் வந்து நிறைய வந்து பார்த்து அவங்க வந்து பார்த்தாச்சுன்னா வந்து இது சம்பந்தமான சைட்லலாம் போயிட்டு அதுக்கு ஒரு அடிமையாகி மன அழுத்தத்துக்கெல்லாம் வந்து ஆளாயிடுறாங்க. அதனால இயற்கையினுடைய படைப்புகள்ல மனிதனை தவிர மற்றது எந்த ஒரு விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம இயல்பானதொரு சந்ததியை பெருக்கிறதே தவிர மனிதன் மட்டும்தான் அதை வந்து வேற மாதிரியான ஒரு எண்ணத்தை வச்சுக்கின்னு குற்ற உணர்வோட பல செயல்களை செஞ்சு அவன் வந்து துன்பத்துக்கு ஆளாகிறான். அதனால விலங்குகள் வந்து சுய இன்பம்ன்றதே வந்து செய்யாது. மனிதன் மட்டும்தான் அந்த சுய இன்பம்னு பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியில மாட்டிக்கின்னு அவன் பெரும் போராட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறான். அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, நண்பர்கள்கிட்டயும் சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய ஒரு ரகசியமா நினைக்கிறான். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க வந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வாகும். நீங்க வந்து வாழ்க்கையில சுபிக்ஷமா சுபமா எப்போதுமே மகிழ்ச்சியா ஆனந்தமா மாறிக்கலாம். இளைஞர்கள் தான் இதுல வந்து அதிகமா வந்து சிக்கி கொள்றாங்க. அதனால இயற்கையினுடைய படைப்புகள்ல சிவனுடைய அருள்பாலிப்புல எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் அதனுடைய இயல்புல தான் வந்து காமத்தை வச்சுட்டு இருக்கே தவிர மனிதனை மாதிரி வந்து அளவுக்கு மீறி வச்சு அதனுடைய சிக்கல்ல மாட்டிக்கின்னு துன்பத்துக்கு போறது கிடையாது. சாமி, சுய இன்பம் செய்பவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் இல்லையா? அது ஏன் அது மாதிரி ஆகுறாங்க? ஆமா, நான் இப்பதான் சொன்னேனே, உங்களுக்கு வந்து எந்த ஒரு செயலுமே செய்யாம இது மட்டும்தான் என்னடா பண்றது வாழ்க்கைன்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்து சுயத்தை அறிஞ்சிக்கடான்னு சொல்றோம். நம்ம ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே நீ சுயம் அற்றவனாக மாறுன்றது நான் என்ற அகங்காரம் இல்லாததான் சுயமற்றம். ஆனா நிறைய பேர் வந்து சுயமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு போலியா தான் சொல்றாங்களே தவிர உண்மையா சுயமற்றவனா இருக்கிறவனுக்கு கோபமும் வராது, பொறாமையும் வராது, அகங்காரம் வராது. அவனாவே இருந்துட்டு போயினே இருப்பான். நிறைய சாமியார் வந்து உண்மை சாமியாரா போலி சாமியாரான்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கூட சுயம் அற்றவனா இருக்கிற அத்தனை சாமியாருமே உண்மை சாமியார். அவன் யாரு வந்தாலுமே எல்லாரையுமே திறந்த மனதோட தான் அவன் வந்து அருள் பாலிப்புக்கு செய்வான். கடவுள் தன்மையா இருக்கிறவன். ஆனா அந்த மாதிரி இல்லாதவங்க போலியான ஒரு சுயத்தை வச்சுட்டு நான் சுயமற்றவன் அப்படின்னு நம்ம சொல்றவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் அவங்கள வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய பேர் யூடியூப்ல பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மட்டுமே வந்து நம்ம வந்து சுயமற்றவனோ போலியற்றவனோ அப்படின்றது வந்து இல்லை, நம்ம நினைக்க தேவையில்லை. அவங்கள வந்து நீங்க வந்து உள்ளார நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க பழகிற ஒவ்வொரு ஆள்கிட்ட எப்படி பழகுறாங்க கொள்றாங்கன்னு. அந்த மாதிரி நான் வந்து சுயம் அப்படின்றது வந்து அந்த சுயத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுய இன்பம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு வடிகாலுமே கிடையாது, அந்த ஒரு காலகாலத்துல வந்து தனக்கு ஒரு வேலை தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இயல்பாடல இல்லவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு வடிகால் இல்லையேன்றத சுய இன்பத்துக்குள்ள வந்து தள்ளப்பட்டுடுறாங்க. அந்த மாதிரி வந்து சுய இன்பம் பண்றவங்களுக்கு வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாவாங்க. தயவு செய்து வந்து அதை வந்து அந்த மாதிரி வந்து செய்யறத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து தவிர்த்தா நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க வந்து உற்று நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஏதாவது ஒண்ணுத்த வந்து நீங்க பற்றுதல் பிடிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு நம்ம வந்து வேலை செய்யணும், சும்மா தனியாவே உட்கார்ந்து இருக்கக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது வந்து அப்போ உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கேட்பாங்க, தனிமையா இருந்தா தானே வந்து நமக்கு வந்து ஞானம் பிறக்கும். தனிமைன்றது மனம்தான் தனிமையா இருக்கணும். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் மனம் தனிமையா இருந்தாலும் தனிமை.
நீங்க தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்க பெரும்பாலானவர் வந்து பார்த்தாச்சுன்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதுல சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு தான் அந்த ஒரு மன அழுத்தத்துக்கு விடுறாங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் வந்து இந்த மன அழுத்தத்துக்கு உள்ள ஆகிறது வந்து ஒரு வேதனையும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதற்கான தீர்வுக்கு நீங்க உரிய நபர்களிடம் சென்று இதுக்கு தீர்வு காண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் நல்லா வாழலாம். இந்த பிரபஞ்சமும் வந்து கொடுக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்க வந்து பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமா வாழலாம். சாமி, அடுத்த கேள்வி, அன்பை மையமாக வைத்து தியானம் செய்தால் காமம் கலையுமா? ஆமா, உங்களுக்கு வந்து தியானம் என்றதே வந்து அன்பினுடைய அடிப்படை தான் தியானம். தியானம்னா கவனி. அப்ப எதை நம்ம கவனிக்கணும்? அன்பை தான் கவனிக்கணும். அன்புன்றது வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றதெல்லாம் கிடையாது. அன்புன்றது நம்மளுடைய இருப்பாவே இருக்கணும். நிறைய பேர் வந்து அன்புன்றது வந்து விலை கொடுத்து வாங்குறது, ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா அன்பு, டீ வாங்கி கொடுத்தா அன்பு, ஒரு வேளை சாப்பாடு போட்டா அன்பு அப்படின்னு நினைப்பாங்க. அன்புன்றது நீ அன்பு மயமா தான் இருக்கணும். அப்ப அன்பு மயமான ஒண்ணுதான் அந்த ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜோதி அப்படின்றது அன்பு மயமானது தான். காற்றுன்றது அன்பு மயமானதுதான். நமக்கு வந்து சிவனால படைக்கப்பட்ட ஐம்பூதங்களுமே அன்பு மயமானது. எந்த விதமான வந்து ஒரு பிரதிபலனும் இல்லாம அது நமக்கு கொடுக்குது. அப்போ ஆதி சிவனா நம்ம வந்து படைக்கப்பட்ட பொருட்களை எல்லாமே வந்து எந்த விதமான ஒரு சுயநலமோட இல்லாம இருக்குன்னா அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாமளும் அன்போட தான் இருக்கணும். மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுமே அன்போட தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் வந்து காலப்போக்குல வந்து அந்த அன்புன்ற இடத்த விட்டு தவறிட்டதுனாலதான் நமக்கு வந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இதனாலதான் நிறைய பேர் வந்து ஒரு ஆன்மீகன்றது வந்து புதுசா ஒரு அது 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 ஒரு புதியதான ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வரேன்னு சொல்றாங்களே தவிர ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே அன்பு மயமானது தான். அதுதான் வந்து அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தினுடைய கடைசி வெளிப்பாடான நிலை அன்பு தான். தியானம் அப்படின்றது அன்பு மையமாக வச்சுதான் வந்து செய்யறது. அன்பு தான் அடிப்படை. அதனால அன்புன்றது ஒண்ணு அதிகமானதுனாலதான் காந்திஜி அவர்களுக்கு காமம் குறைஞ்சது. அன்புன்றது அதிகமானதுனாலதான் அருணகிரிநாதருக்கு வந்து முருகன் மேல அதிகமான ஒரு பக்தி வந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அன்புதான் வந்து அடிப்படை, அன்புதான் பிரதானம், அன்புதான் பெருங்கடல். எல்லாமே அன்புதான். அன்புதான் வந்து தியானம். அன்பு எல்லாத்தையுமே வந்து வெல்லக்கூடிய ஒண்ணு. சாமி, ராமாயணத்துல அகலிகை கதையில் கூட காமம் வென்று விடுகிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு ராமாயண கதையில உங்களுக்கு வந்து அகலிகை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வரும்போது பார்க்கடலை வந்து கடையும் போது தென்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதை தான் அகலிகை. அகலிகை இவ்வளவு ஒரு அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய போட்டிகள் நடக்கும். அந்த மாதிரி போட்டிகள் நடக்கும் போது பிரம்மன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு 2 தலை, 2 பக்கமும் தலையுள்ள ஒரு பசுவை வந்து நீங்க வந்து பார்த்து என்கிட்ட வந்து சொல்லணும், சாட்சியுடன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்திரனுக்கும் ஒரு ஆசை அகலிகள் மேல, அடுத்தது கௌதம முனிவர்களுக்கும் ஒரு ஆசை. இதுல கடைசியில பார்த்தாச்சுன்னா கௌதம முனிவர் நாரதர்கிட்ட கேட்பாரு, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரு பிரம்மனை, இந்த பெண்ணை அடையணும்னா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, ஈன்ற கண்ணு ஒண்ணு இருக்கு பாரு அப்படின்னு அப்படி சொல்லுவார். அவர் பார்ப்பார். அப்படியே வந்து கன்று ஈன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ஆமா இந்த பக்கமும் அந்த பசுவுக்கு வந்து தலை இருக்கு, இந்த பக்கமும் ஒரு தலை இருக்கு, அப்ப 2 தலை உள்ள நான் பசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகிட்ட சாட்சியோட நாரதரை வச்சு நிரூபிக்கும் போது அகலிகையை வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த பெண்ணை வந்து அடைஞ்சிட்டாரு கௌதம் மகரிஷின்றதுனால வந்து இந்திரனுக்கு ரொம்ப வந்து கோபம் வந்துடும். அந்த கோபம் ஆயிட்டு இதை வந்து நம்ம வந்து இவளை அடையறதுக்கு என்ன பண்றது அப்படின்றதுனால வந்து அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு கோழி வந்து கூவ வச்சு, அந்த கோழி வந்து ஒரு 4 மணிக்கு கூவும் போது சரி கோழி கூவ வச்சு பொழுது விடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கௌதம மகரிஷி அப்படியே கிளம்பிடுவாரு. அந்த நேரம் பார்த்து இவர் வந்து கௌதம மகரிஷி மாதிரி வந்து அகலிகிட்ட போயிட்டு அவர் வந்து அவளை அடைஞ்சிருவாரு. அந்த இடத்துலதான் வந்து கௌதம மகரிஷி இந்த உணர்வை புரிஞ்சுக்கொண்டு அவர் ஒரு சாபம் இடுவாரு, நீ செஞ்ச இந்த பாவத்துக்காக நீ ஒரு கல்லா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அகலிகையை பார்த்து சொல்லுவாரு. இந்திரனுக்கு வந்து நீ வந்து ஒரு ஆண்மை அற்றவனா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் விடுவாங்க. அதனால இந்த கதைகள்லாம் நமக்கு இந்த ராமாயணம் மகாபாரதத்துல வர இந்த மாதிரியான கதைகள் நமக்கு உணர்த்துறது என்னன்னா, எல்லாத்தையுமே வந்து ஒரு வரையறைக்குள்ள ஒரு அளவுகோலோட இருந்தினா உனக்கு துன்பமே கிடையாது.
உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நீ திருமணம் செஞ்சுன்னா அந்த பெண்ணோட நீ எப்படியெல்லாம் வந்து ஆசைப்படுறையோ அந்த மாதிரியான ஒரு கலவையில் நீ இருந்துன்னா எப்பொழுதுமே வந்து உன் வாழ்க்கை வந்து சுகமாகவே இருக்கும். அதை தான் வந்து கோயில் சிற்பங்கள்லையும் வந்து செதுக்கி நமக்கு வச்சிருக்காங்க. அதனால நம்ம ரோட்ல பார்க்குற பெண்கள் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம திருமணம் செய்து கொண்ட பெண்ணு தான் உலகத்திலேயே வந்து மகா பேரழகி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே நம்ம பார்க்குற வந்து மற்ற பெண்கள் எல்லாமே அவங்களுக்கு கீழே வரும்போது நம்ம வந்து கீழ்த்தரமா இருக்கிறது கீழ்மையா இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் வருமா? வராது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இல்லறத்தாலோட மிகவும் வந்து அன்போட பரிபாலனையோட இருந்தோம்னா நமக்கு வந்து அது சுகமா தான் நமக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து அகலிகை கதையில நாம வந்து கத்துக்கிற ஒரு பாடம். சாமி, காமம் நன்மையா தீமையா? இல்ல, நன்மையா தீமையா அப்படின்றது வந்து நம்ம வந்து அறுதிட்டு கூற முடியாது. நன்மை தீமைன்றது அவரவர் பார்வை. ஒருத்தர் வந்து நன்மைன்னு சொன்னார்னா இன்னொருத்தர் வந்து தீமைன்றாரு. அதனால காமம் என்பது இயல்பான ஒண்ணு. அதை எந்த பார்வையில நீங்க பார்க்கணும், எந்த மாதிரியான ஒரு சிந்தனையில நீங்க அதை வந்து வைக்கணும் அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர, காமம்ன்றது நம்ம இன விருத்திக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அது மிகப்பெரிய ஒரு பேரின்பத்தை கொடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே அது பேரின்பம் கிடையாது, சிற்றின்பம் தான். பேரின்பம் அப்படின்றது வந்து நம்ம வந்து இறைத்தன்மை அடையிறது தான் பேரின்பம். காமம்ன்றது ஒரு சிற்றின்பம் தான். அது நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அது உங்களுடைய பார்வை தான். சுய இன்பம் என்பது மனிதனுக்கு மட்டும்தானா அல்லது பிற விலங்குகளுக்கும் உள்ளதா? இல்ல, இதைதான் நான் வந்து சொல்லிட்டேன், ஏற்கனவே சொன்னது. அது திரும்பவும் அதே தான் கேட்குறீங்க. இது வந்து அந்த மாதிரி வந்து விலங்குகளுக்கெல்லாம் வந்து சுய இன்பம்ன்றது கிடையாது. ஏன்னா அதுக்கான வந்து ஒரு ஜோடியே அதுக்கு வந்து கிடைச்சிருது. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஜோடி கிடைக்கிறதுக்கு வந்து 1008 கட்டுப்பாடுகள், கற்பிதங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா பல தளங்கள்ல தாண்டி வரும்போது பொருளாதாரம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒண்ணா இருக்குது. நான் கூட நிறைய கருத்தாக்கத்துல கருத்தியல்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் வந்து ஒரு மனிதனுடைய பசியை போக்குறதுன்றது வந்து பொருள் முதல் வாதமா கருத்து முதல் வாதமா அப்படின்னா பொருள் முதல் வாதம் தான். அதனால வந்து ஒரு கருத்துல நம்ம என்ன சொன்னாலும் பொருள் அப்படின்றது வந்து தேவையான ஒண்ணு. அதனால வந்து மனிதனுக்கான கற்பிதங்கள், கட்டுப்பாடுகள் அதிகமா விதிச்சிடுறாங்க. ஒரு குழந்தையில நல்லா தான் இருப்பான் அந்த குழந்தை. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு ஏன் சொன்னாங்கன்னா அந்த குழந்தையோட மனதுல எந்த பதிவுகளுமே இருக்காது. அது வந்து விரோதியை பார்த்தாலும் சிரிக்கும், அல்லது வந்து அப்பாவோட நண்பரை பார்த்தாலும் சிரிக்கும். எல்லாரையுமே வந்து அது வந்து அன்பால தான் வந்து நிறைச்சி வச்சிருக்கும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும். ஆனா அந்த குழந்தை வளர 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 வந்து நம்மளுடைய தாய் தந்தையர் நம்ம சமூகம் நிறைய கற்பிதங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். நீ நல்லா படிச்சா வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய வந்து கட்டுமானங்கள். இந்த கட்டுமானங்கள் கற்பிதங்களை தான் மனிதன் கெட்டு போயிட்டு தன்னுடைய உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றதையே வந்து தொலைச்சிட்டு நிற்கிறான். அந்த மாதிரி அந்த தொலைச்சிட்டு நிற்கிறவனுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு 14 வயசுக்கு மேலே ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்ணோ வந்து ஒரு பூப்படைகிறாங்க, அவன் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரான் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவனால் வந்து எப்படி அடையணும் அப்படின்றதுக்கான கட்டுப்பாடுகள் சமூகம் விதிக்கிறதுனால அவன் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் இறங்கிறான தவிர விலங்குகளுக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் இறைவனோட படைப்புல அது அது ரொம்ப அழகாவே வந்து அது வந்து இயங்கின்னு தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் இதுக்கு வந்து உள்ளாக்கிட்டு ரொம்ப வந்து பிரச்சனைக்கு ஆகிட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். சாமி, அடுத்த கேள்வி, சிவசக்தி என்றால் என்ன சாமி? ஆமா, நான் முதல்ல சொன்னதுதான், சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் வந்து இந்த மொத்த பிரபஞ்சமே. உங்களுக்கு எதுவுமே வந்து தனியாவே வந்து இயங்க முடியாது. எதிரெதிர் துருவங்கள் இருந்தாதான் ஒன்னா இருக்கணும். இப்போ கரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னா கூட பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆணு பெண்ணு அப்படின்னு இருக்கிற இரு துருவங்கள் தான் வந்து ஒன்றிணையுமே தவிர ஆணும் ஒன்றிணைச்சு மூன்றாவது ஒரு இஷ்யூ வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதனால நம்ம சக்தியா இருக்கிறது தான் நம்ம வந்து தியானத்துல வந்து மூலாதாரத்து மூலமா அதை வச்சு அதை வந்து நம்ம வந்து சுழுமுறைக்கு ஏற்றி நம்ம வந்து சிவனை நம்ம வந்து பார்க்கணும். அதனால சிவனும் சக்தியும் ஒன்று இணைந்தது தான். எந்த ஒரு சக்தியுமே வந்து தேக்க நிலையில இருந்தால் தான் அது பயன்பாட்டுக்கு இல்லாமல் இடும். ஒரு குளம் வந்து தேங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு உட்கார்ந்ததா இருக்காது. அதில் வந்து பல பாசிகளும் அழுக்குகளும் நிறைந்ததா இருக்கும்.
அதே ஒரு நீரோடை அப்படின்னாலே வந்து அது வந்து ஓடிக்கொண்டே இருக்கிற நீரோடைனால அது வந்து ஓடுற ஒரு டைனமிக், அது ஸ்டாட்டிக் கிடையாது. அதனால வந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து இயங்கி மேலே போய் நிற்கிறதுக்கு பேர் டைனமிக்ன்றோம். அதனால சிவமும் சக்தின்றதுனால தான் நம்ம அம்மை அப்பன்னு சொல்றோம். இந்த திருவண்ணாமலையில கூட பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து திருவண்ணாமலை உடனுரை உண்ணாமுலை அம்மன் தான் நம்ம சொல்றோம். அதனால இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய அடிப்படை. இல்லறத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தெய்வங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுறாங்க. சரிங்க சாமி, என்னோட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சாமி. நம்ம வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமச்சிவாயம். நல்லது. நமச்சிவாயம்.